3 இஸ்ரேலியர்களுக்கு பதிலாக 110 பாலஸ்தீனியர்கள் விடுதலை. 30 பாலஸ்தீனிய குழந்தைகள், 32 ஆயுள் சிறைவாசிகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க உள்ளனர். வியாழக்கிழமை நடைபெறவுள்ள கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட உள்ள பாலஸ்தீனியர்கள் பற்றிய விவரங்களை ஹமாஸ் உயிர் தியாகிகள் மற்றும் சிறைவாசிகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 29 வயதான இஸ்ரேல் பெண் ஆர்பெல் யக்கூத், இஸ்ரேலின் பெண் ராணுவ வீரர் அகெம் பெர்கர், 80 வயதான இஸ்ரேலியர் காடி மோசஸ் ஆகிய 3 பேர் வியாழக்கிழமை விடுவிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு இணையாக ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 32 பாலஸ்தீனியர்கள், நீண்டகால தண்டனை கைதிகள் 48 பேர், 30 பாலஸ்தீனிய குழந்தைகள் என 110 பேரை இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை விடுவிக்கிறது. விடுதலை செய்யப்பட உள்ளவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஃபத்தா இயக்கத்தின் கமாண்டர் ஜக்கரியா அல் ஹூபைதி ஆவர். மேலும் 48 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய கமாண்டர் முகமது அட்டியா அபு வர்டா விடுதலை செய்யப்படுகிறார். ஹமாஸ் இயக்கத்தின் முன்னோடி யஹ்யா அயாஷின் படுகொலைக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக கமாண்டர் அபு வர்தா கைது செய்யப்பட்டு 48 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டது. இத்துடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நிலையில் இருந்த பாலஸ்தீனிய கைதிகள் விவகாரம் தற்போது பெரும் திருப்பு முனையை சந்தித்து அவர்கள் கூட்டமாக விடுதலை செய்யப்படும் நிகழ்வு உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தங்கள் தரப்பினரை மட்டும் விடுதலை செய்ய கோராமல் முரண்பட்டு வரும் மஹ்மூத் அப்பாஸின் ஃபத்தா போராளி குழு தலைவர்களின் விடுதலைக்கும் வழிவகுத்ததன் மூலம் ஹமாஸின் செல்வாக்கு மேற்கு கரையிலும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக கருத்து வாக்கெடுப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.